தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியில் உள்ள கட்சிகளை நண்பர்களாக பார்க்கக்கூடிய கட்சி தாவேகா என்றும் இதுதான் ஜனநாயகம் என்றும் தெரிவித்தார். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நீங்கள் 50 நாளில் பண்ணியிருக்க முடியாது, நாங்கள் 5 ஆண்டு பண்ணதுன்றாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதும் 50 நாளில் பண்ணியிருக்க முடியாது, அவங்க 5 ஆண்டில் பண்ணதோடைய விளைவை தான் இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். தெருவெல்லாம் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருந்ததோடைய வெளிப்பாடு தான் இது. ஆக இந்த சட்டம் ஒழுங்கு சீர்திருத்தம் என்பது தொடர்ச்சியாக நடைபெறுது. சட்டமன்றத்திலே அதை குறித்து விரிவாக பேசியிருக்கிறேன். சிங்கப்பெண் திட்டம் உருவாக்கப்பட்டதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக சீரியல் அஃபெண்டர்ஸ் அரசு செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இது ஒரே நாளில் எல்லாமே சரி பண்ண முடியாது. ஆனால் ஒரு நாள் இது எல்லாமே சரி செய்யப்படும். இதனுடைய பிரச்சனைகளினுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.